தொழிலாளர் சர்வர்களுக்கு ஒரு முக்கியமான குணம் இருக்குது. அது என்ன குணம் அப்படின்னு சொன்னால், லோகக்ஷேமாக இருக்கணும் நினைப்பீங்க. முக்கியமாக எல்லாம் நல்லா இருக்கணும், எந்த குறையில்லாமல் இருக்கணும். சனி பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, சனி பகவான் வந்து எல்லாம் கெடுக்கிறாரு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவர் கெடுக்கக்கூடியவர் அல்ல, நல்லதை பண்ணி கொடுக்கக்கூடியவர். ஸ்ரீனிவாசா ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஜெய் ஸ்ரீனிவாசா ஸ்ரீராமஜெயம். ககத்வஜாய வித்மஹே கர்க்கசாய தீமஹே தன்னோமந்த பிரசோதயாத். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஜெய் ஸ்ரீனிவாசா ஸ்ரீராமஜெயம். சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால துளாராசிக்குண்டான பலன்களை பார்க்க போகிறோம். துளாராசிக்காரர்கள் எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். எதை பற்றியும் கவலைப்பட்ட நடக்கிறது நடக்கட்டும், நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருப்போம், இப்படி தான் இருப்போம், இதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் வரக்கூடாதுன்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் மக்கள் உங்களை நிறைய கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். யோசித்து நல்லவன் யார் கெட்டவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பண்ணிங்கன்னாவே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதில் ஒரு மாற்றமும் கிடையாது. துளாராசிக்கு இப்போதைக்கு சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கார், ராகு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கார், குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கார், கேது பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கார். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்தாலும் ராகு பகவான் 6ல் இருக்கார், அது ஒரு விசேஷமான இடம். குரு பகவான் கலத்திரஸ்தானம் சொல்லுவாங்க, 7ஆம் இடத்தில் இருக்கார், அது ஒரு விசேஷமான இடம். அதனால் நீங்கள் நல்லா போயின்னு இருக்கும். எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். எல்லா வேலைகளும் இப்போ எப்படி தொடர்ந்து போயின்னு இருக்கோம் அது மாதிரி போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி துளாராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு ப்ரொமோஷன் காத்துன்ருக்கு. ப்ரொமோஷன் கிடைக்கிற வாய்ப்புகள் வந்துட்டுருக்கு. அதை பற்றி நீங்கள் யோசித்து போயிட்டே இருங்க. எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். தொழிலில் முன்னேறி போயிட்டே இருக்கலாம். துளாராசி வியாபார நண்பர்களே, உங்களுக்கு நேரம் நல்லா போயிட்டுருக்கு. எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். இது வரைக்கும் இருந்ததை இப்போ கொஞ்சம் விசேஷமான இடத்துக்கு போயிருக்கார். இது வரைக்கும் 4 இருந்தார். 4 வந்து அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். அது இப்போ 5க்கு போயிருக்கார். கவலைப்பட வேண்டாம். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் சொல்லுவோம். குழந்தைகளுடைய நலனை கொஞ்சம் பாதுகாத்துக்குங்க. குழந்தைகள் இருந்தால் படிப்பில் இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைகள் இருந்தாலும் சரி, கொஞ்சம் அவங்களுக்காக சனி பகவான் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. முடிஞ்ச சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அது கொஞ்சம் தோஷங்கள் நிவர்த்தாகி நல்ல நேரங்கள் ஏற்படக்கூடும். அதனால் விசேஷமாக பலன்கள் கிடைக்கும். கூடுமாக்கும் துளாராசி நண்பர்கள், துளாராசி அதிபதி சுக்கிர பகவான் நல்ல விசேஷமாக இருக்கணும், எந்த குறையில்லாமல் இருக்கணும், எல்லா பலன்களும் நம்மளுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதுக்குண்டான பலன்கள் கிடைச்சிருக்கு. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சுக்கிர பகவானுக்கு அதிபதி மகாலட்சுமின்னு சொல்லுவோம், அம்பாள்னு சொல்லுவோம். நீங்கள் அம்பாள் பிரார்த்தனை பண்ணாலும் சரி, மகாலட்சுமி பிரார்த்தனை பண்ணாலும் சரி, விசேஷமான பலன்கள் கிடைக்கும். தோஷங்கள் நிவர்த்தி ஆகும், விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க காத்துட்டுருக்கார். வியாபார நண்பர்களுக்கு தொழில் செய்கிற இடத்துல எந்த குறையெல்லாம் போயின்னு இருக்கு. ஒரே ஒரு சமாச்சாரம் மட்டும் இருக்குது. அது வியாபார நேரத்தில் அவசரப்பட வேண்டாம். நீங்கள் எப்பவுமே அவசரப்பட்டுட்டே இருப்பீங்க. இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணான்னு சொல்கிற மாதிரி தான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதை வந்து விட்டுடுங்க. நண்பர்களை மதித்து நடந்துக்குங்க. வியாபார நண்பர்கள் உங்களுடைய கஸ்டமர்களை தொடர்ந்து மதித்து நடந்தாவே அவங்க வந்து உங்களை தேடி வந்துகிட்டே இருப்பாங்க. வியாபாரம் திருப்பி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்கூட லாபங்கள் உங்களுக்கு அடைஞ்சிட்டு இருக்கும். அந்த லாபம் கிடைக்க அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்கள மதித்து நடந்தால் விசேஷமான பலன்கள் கிடைக்கும். நல்லாவே இருக்கும், விசேஷமாக இருக்கும். பெண்கள் நல்லா விசேஷமான நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. கணவனோட விசேஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. கணவன் நல்லா இருக்கணும் அந்த எண்ணத்தோடு காத்துருப்பீங்க. நீங்கள் முதல்ல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், உங்கள்கிட்ட துளாராசி நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான குணம் இருக்குது. அது என்ன குணம் அப்படின்னு சொன்னால், லோகக்ஷேமாக இருக்கணும்னு நினைப்பீங்க. முக்கியமாக எல்லாம் நல்லா இருக்கணும், எந்த குறையில்லாமல் இருக்கணும், எல்லாரோட நல்லா பழகணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. அது வந்து ஒரு குறையில்லை, எல்லாருக்கும் இயல்பு தான் அது. அதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருப்பீங்க. அதனால் துளாராசி பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், வீட்டில் கணவன் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுக்குற பணத்தை வந்து எந்த யோசனை பண்ணி செலவு பண்ணி வந்தாவே விசேஷமான பலன்கள் கிடைக்கும். பெண்கள் தான் வீட்டின் கண்கள் பெருங்க சொல்லியிருக்காங்க. அதன் பிரகாரம் கணவன் என்ன பண்ணாலும்
அதை அனுசரிச்சுன்னு கொண்டு போனவே அந்த வாழ்க்கை முன்னேற்றமான பாதையில் போயிட்டே இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நேரம் காத்துருக்கு, நல்ல நேரம் காத்துருக்கு. அதை பற்றி நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் போயிட்டே இருக்கலாம். துளாராசி அன்பர்களே, கல்யாணம் ஆகாத மணமகள்கள், கல்யாணம் ஆகாத மணமகன்கள், 7ஆம் இடத்துல குரு வந்திருக்கார். கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணுங்க. அதுக்கு உண்டான பலன்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சீக்கிரம் முடிச்சு கொடுத்துக்கொண்டான வாய்ப்புகள் வந்துட்டுருக்கு, உங்களுக்கு தேடி வந்துட்டுருக்கு. ஆக அதில் முன்னேற்றமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துளாராசி மாணவர்களே, உங்களுக்கு படிப்பு நல்லா போயின்ட்டுருக்கு. அதில் எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். நல்லா போயின்ட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் பயபக்தியோடு படிச்சுட்டு வாங்க. இன்னும் கொஞ்சம் மார்க் அதிகமாக இருக்கும். அதை நோக்கி போயின்றுங்க. ஞாபக சக்தி அபிவிருத்தி அடையணும் அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி ஐயரை பிரார்த்தனை பண்ணுங்கள். மகாலட்சுமி பிரார்த்தனை நல்லாயிருக்கும். விசேஷமான பலன்கள் கிடைக்கும். துளாராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கோ அம்பாளுக்கோ பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்க காத்துட்டுருக்கார் மகாலட்சுமி அம்பாலும். அதை பற்றி ஃபாலோ பண்ணதான் ரொம்ப விசேஷமாக இருக்கும். துளாராசி நண்பர்களே, உங்கள் வாழ்க்கை மேன்மேலும் சிறப்படைய பகவானை பிரார்த்தித்துக்கிறோம். அடியேன் அரிமலை ஏகே வீராமர். நன்றி. மற்றும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.